திருப்புகழ் 333. கொக்குக்கு ஒக்க தலையில் பற்று சிக்கத்து அழக கொத்து உற்று உக்கு பிணி உற்றவனாகி குக்கி கக்கி கடையில் பல் தத்து உற்று கழல கொத்தை சொல் கற்று உலகில் பல பாஷை திக்கி திக்கி குளறி செப்பி தப்பி கெடு பொய் செற்றை சட்டை குடிலை சுமை பேணும் சிக்கு அற்று உட்கு கருணை சுத்த சித்தி தமிழை திட்டத்துக்கு புகழ பெறுவேனோ. அக்கிட்டு இக்கிட்டு அமருக்கு ஒட்டி கிட்டிட்டு எதிரிட்டு அத்திரத்து எற்றி கடுக ஒரு சூரன் அச்சு கெட்டு படைவிட்டு அச்சப்பட்டு கடலுள் புக்குப்பட்டு துருமத்து அடைவாக தக்கு திக்கு தருகன் தொக்கு தொக்கு உற்றது கண் கை கொட்டு இட்டு இட்டு உடல் சில் கணமாடி சத்தி குத்தி துடியில் சத்திக்க கை சமர் செய் சத்தி கச்சி குமர பெருமாளே. சிக்கு அற்று உட்கு கருணை சுத்த சித்தி தமிழை திட்டத்துக்கு புகழ பெறுவேனோ. கச்சி குமர பெருமாளே. அங்குமிங்குமாகி எங்கும் போர் செய்ய சபதம் கூறி நெருங்கி படைக்கலங்களை எய்து விரைவில் போர் செய்த சூரபன்மன் உடல் கெட்டு தான் கை வைத்திருந்த ஆயுதங்களை கைவிட்டு தனியனாய் அச்சம் மிக கொண்டு கடலுக்குள் புகுந்து வேதனைப்பட்டு மாமர வடிவத்தை அடைந்து நின்றான். நிற்க அவனது அஞ்சாமை தக்கு திக்கு என்று தடுமாற ஐம்பொறிகளும் துவையலாய் நசிய அப்பொழுதும் கைகளை கொட்டி கொண்டு ஆரவாரம் செய்து உடலுடன் சிறிது நேரம் போரிட்டான், ஆடினான். அப்போது சக்திவேல் குத்தியதால் உடுக்கை பறையின் ஒலி போல கூவி கதறி விழும்படி போரை செய்த பெருமாளே, சக்திவேலை உடைய பெருமாளே, காஞ்சியில் வீற்றிருக்கும் அழகிய வேலனே, கொக்கின் வெண்மையான நிறத்தை போல் தலையில் உள்ள குடுமியின் கொத்து வெண்மை நிறத்தை அடைந்து நான் மெலிந்து பிணி அடைந்தவனாகி இருமல் வரப்பெற்று வாந்தி எடுத்து ஆயுளின் இறுதி காலத்தில் பற்கள் அனைத்தும் கழன்று விழ இழிவான சொற்களை கற்று உலகில் பல மொழிகளை திக்கி திக்கி குளறி பேசி தவறான வழியில் போய் கெட்டு போகின்ற பொய்க்கூட்டமான சட்டையான இந்த உடல் என்ற குடிசையை பேணும் ஆசை விலகப் பெற்று உள்ளத்தில் அருள் நினைவு வாய்க்கப் பெற்று தூயதும் நல்ல வீடு பேற்றை அளிப்பதும் ஆகிய தமிழ் பாடல்களை முழுமையாய் அழகாக செவ்வையாக பாடும் பேற்றை யான் அடைவேனோ. யான் அடைய நீ அருள வேண்டும் என்றவாறு.